ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மரில் நான் என்னென்ன ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வீடியோவாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ரியோ கிங் விலாக்ஸ். ஃபஸ்ட் வந்து நான் மாங்காய் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மாங்காய் வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு மாங்காயில் பண்ணுறேன். நீங்கள் வந்து பல்காக கூட வந்து செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்டு நம்ம வந்து 1 இயர் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கிறனால நல்லா கெடாமல் இருக்கும். நான் வந்து பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்ன சைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வடகம் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாதம் வந்து மிச்சமானுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சமாக நான் வந்து கியூமின் சீட்ஸும் கொஞ்சமாக வந்து வத்தப்பொடியும் வந்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உப்பு வந்து நம்ம சாதம் வடிக்கும் போதே சேர்க்குறனால இதில் வந்து சேர்க்கலை. ஸோ இதை இப்போ வந்து நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். வெயில் நிறையா இருக்குது அப்படின்னா 1 டேயே போதும். ஈவினிங் எடுத்துடலாம், நல்லா காஞ்சிரும். இல்லை அப்படின்னா 2 டேஸ் ஆகும். இப்போ எனக்கு வந்து இங்கே நல்லா வெயில் இருக்கிறனால ஈவினிங்கே வந்து நான் எடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த துணி மடிக்கிற ஒர்க் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். மாங்காயில் மட்டும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, நெல்லிக்காயில் கூட செய்யலாம். அந்த ட்ரை நெல்லிக்காய்ன்னு சொல்லிட்டு நமக்கு கடையில் கிடைக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து ஹோம்மேடாக செஞ்சிடலாம். நான் வந்து நெல்லிக்காய் வந்து ஆல்ரெடி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு கிளிப்பில் வந்து காமிக்கலை. இப்போது மாங்காய் வந்து நமக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நல்லா எடுத்துட்டு சுகர் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு வந்து சேருங்க. நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா ஒரு 2 நாள் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மாங்காயில் உள்ள புளிப்பு வந்து அந்த தண்ணியில் இறங்கிரும். கூட வந்து நமக்கு அந்த இனிப்பு எல்லாமே வந்து நமக்கு அந்த மாங்காயில் இறங்கி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முட்டை பொரியல் வந்து பண்ணுறேன். இது ரொம்பவே சிம்பிளாக முட்டையை வந்து அவிச்சிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் பெப்பரும் போட்டு நம்ம முட்டையும் சேர்த்து நல்லா வந்து பரட்டி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இது பிரியாணி கூடலாம் நார்மல் எக்காக சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் சிக்கன் 65 வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நெல்லிக்காய் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாங்காய் நெல்லிக்காய் ரெண்டையுமே சேர்த்து நான் வந்து வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் வந்து கம்மியான குவான்டிட்டி போட்டிருக்கனால சும்மா பிளேட்லேயே வந்து வச்சிடுறேன். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வச்சாலும் சரி, எண்ணெய் தடவாமல் வச்சாலும் சரி நல்லாவே வரும். நான் இன்றைக்கி வந்து ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நாள் காஞ்சாலே போதும். கொஞ்சம் உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 டேஸ் வரை ஆகும். இப்போ ஈவினிங் வந்து நல்லா வந்து நமக்கு வடகம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளே போதும். வெள்ளை பாகில் தேன் நெல்லிக்காய் மாதிரி செய்கிறாங்க, அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக நெல்லிக்காய் எடுத்து வச்சுருந்தேன். நெல்லிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அது கொஞ்சம் நல்லா காய விட்டுறணும். அந்த ஈரப்பதம் போனதும் வெள்ளை பாகில் காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.